ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலனும் வள்ளியும் பார்த்தோம்னா அவங்க ஜானகி களத்தில் எப்படியாவது ரத்தின வேலை தாலி கட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. இந்த திட்டம் தெரிஞ்சு அவங்க வேதனாகி அவங்கள பார்த்தோம்னா ஜானகி அவங்க ஒரு இடத்துல ரஞ்சித்தை வச்சு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஆனால் வேலன் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடவும் வேதனாகி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜானகி களத்தில் ரத்தின வேலை தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே அவங்களால பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வேலன் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மணமேடைக்கு ரத்தினவேலுவும் ஜானகியும் மணமேடையில் உட்காரும் போது அப்போ ஐயர் அவங்க ரெண்டு பேருக்கும் மாலை எடுத்து கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே கழுத்தில் மாலையை போட்டுக்கவும் அப்போ இந்த தாலியை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க எல்லாத்திட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி கையில் கொடுக்கவும் சுமதி எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. அப்போ கவர்னர்ட்டையும் கொடுக்கவும் அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வேதநாயகி ரொம்பவே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கவும் வேலன் வேதநாயகியே கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. வேதநாயகிக்கு ரொம்பவே சுத்தமாக பிடிக்காத ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. வள்ளி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜானகி கழுத்தில் இத்தனை வருஷமாக தாலி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தன்னுடைய அப்பா தன்னுடைய முன்னாடியே அம்மா கழுத்தில் தாலி கட்ட போகிறத நினச்சிட்டு வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது வேதநாயகி மட்டும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தாலியை கொண்டு கொடுக்கவும் அப்போ ஐயர் ரத்தினவேலியோட தாலியை கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அவங்க கழுத்தில் கெட்டுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த தருணத்துக்காக தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ரத்தினவேலு ஜானகி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. ஜானகி கண்ணீர் மல்க அவங்க ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரிக்கு ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திரும்பவும் தன்னுடைய கணவர் தான் கழுத்தில் தாலி கட்டுவார்னு சொல்லிட்டு நம்ம கனவுல கூட நினைக்கல. இது எல்லாமே வேலைனாலையும் வள்ளியாலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரத்தினவேலு அவங்க கழுத்தில் தாலி கட்டி முடிச்சதுமே அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் வேதனாகி இவன்கிட்ட போய் நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேலனை பார்த்து அவங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மற்ற எல்லா ஜோடிகளும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ரத்தினவேலுவும் ஜானகியும் முன்னாடி நின்றுட்டு அவங்க எல்லாருக்கும் தாலி எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அவங்களும் மணப்பெண் கழுத்தில் தாலியை கட்டுறாங்க. எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியவும் கவர்னரும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பும் போது அப்போ வேலனும் வள்ளியும் அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கழுத்தில் தாலி ஏறினதுக்கு நீங்கள் தான் மேடம் காரணம் அப்படிங்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் காரணம் கிடையாது, இந்த இருக்கிறான வேலன் இவன் தான் காரணம், நீ நன்றி சொல்றதா இருந்தால் நீ வேலனுக்கு தான் சொல்லணும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஜானகியும் வள்ளி வேலனும் இங்கே 3 நேரம் தான் காட்டுறாங்க. அப்போ ஜானகி வேலன்கிட்ட சொல்கிறாங்க, வேலா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என் கழுத்தில் என்னுடைய கணவர் தாலி கட்டிருக்க மாட்டார், இது எல்லாத்துக்கும் நீ தான் வேலை காரணம் அப்படின்னு சொல்லவும் என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை வேலா உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் இவர் என்னை பொண்டாட்டியே திரும்பவும் ஏற்றுப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை, இந்த மரியாதையை அவர் எனக்கு கொடுப்பார்னு சொல்லி நான் கனவுல கூட நினைக்கல, ஆனால் இது எல்லாத்துக்கும் நீ தான் அப்படிங்கும்போது அப்போ வள்ளியும் சொல்கிறாங்க, ஆமாம் வேலை அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நீ மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரிக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே செய்யாது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வரவும் வேதனாகி மட்டும் வேலன் மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்ம எல்லாமே திட்டம் போட்டு வச்சோமோ, ஆனால் ஒவ்வொன்றா இவன் நடத்திக்கிட்டு இருக்கிறான், இது சாதாரண விஷயம் கிடையாது, இவனு இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வேலன் வேதனாகி பக்கத்தில் வராங்க. என்னம்மா என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா பேசிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு வச்சுக்கிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரத்தினவேலுவை தான் காட்டுறாங்க. அப்போ ரத்தினவேலு ஜானகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு நீ நீ மனைவியாக ஆயிட முடியாதுன்னு, என்றைக்குமே நீ என்னுடைய மனைவியாக ஆகவே முடியாது அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஆனால் என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டிட்டீங்களா அது ஒன்று போகிறோம், இதை வச்சுக்கிட்டு நான் இந்த ஜென்மத்தை நான் கழிச்சிருவேங்க, இதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் கையால் என் கழுத்தில் திரும்பவும் தாலி ஏறுன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க, இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க ரத்தினவேலு சொல்லிட்டு போகவும் ரத்தினவேலுக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னா ஜானகி இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா வேதனாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஜானகி நீ என்ன என் தம்பி கையால் தாலி
தாலியை வாங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப திமிரோட நீ ஆடிடாதானே, நீ என்ன பண்ணாலும் சரிதான், நீ என் தம்பிக்கு நீ மனைவியா நீ ஆகவே முடியாது அப்படிங்கவும், அப்போ ஜானகி வந்து வேதநாயகியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே என்ன நடக்க போகுது பாரு, கடைசியில் இந்த வீட்டை விட்டு நான் உன்னை துரத்துறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே வேதநாயகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி ரொம்பவே சூப்பராக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து வேலன் வந்து என்ன மாதிரிக்கு திட்டம் போட போகிறாங்க. வேதனாயும் ரஞ்சித்தையும் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து ரத்தினவேலு ஐயா கிட்ட மாட்டி விடணும். ஏன்னா அவங்களுடைய சுயரூபத்தை வந்து ரத்தினவேலு ஐயாவுக்கு தெரியப்படுத்தினாதான் ஜானகி அம்மா கூட ரத்தினவேலு ஐயா வந்து சந்தோஷமாக ஒரு வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.